Hello students, இப்போ 12th standard maths last year கேட்ட second revision exam ஓட question paper ஓட answer key பார்க்கலாம். First one mark question ஓட answer, second option x equal to pi by 2. இந்த question வேணும்னா அப்படியே screenshot பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். Second one answer option A, third one D, fourth one இது அப்படி பார்த்துக்கோங்க. வேணும்னா இப்படியே screenshot பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 mark எந்த question கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதோட ஆன்சர்ஸோட இருக்குது இந்த பிளேஸில். இது 11th ஒன்லேருந்து 20th ஒன் வரைக்கும் இந்த பேஜில் இருக்குது. 21லேருந்து 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 7.5ல் கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் தான். இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி ஸ்கொயர் டி பவர் 3 இருக்கு இல்லையா, அது 3t ஸ்கொயர்னு மாறிடும். 3 கேன்சல் ஆகிடும். ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 2t இருக்கும். இதை சால்வ் பண்ணும்போது t ஈக்குவல் டு 0 அண்ட் t ஈக்குவல் டு 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். செகண்ட் ஆசல்ரேஷனுக்கு இந்த வேல்யூவை செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டி ஸ்கொயர் 2tன்னு மாறிடும். 2t மைனஸ் டி பவர் 1, ஸோ 1 2s are 2. இதை 2 காமனாக எடுத்து சால்வ் பண்ணும்போது t ஈக்குவல் டு 1ன்னு ஆன்சர் இருக்கும். அவ்வளோதான் இதோட ஆன்சர். 22nd ஒன் இதை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். எக்ஸாம்பிள் 7.28ல் உள்ள சம். 23rd ஒன் 8.6 எக்ஸாம்பிள் சம். இது ரொம்ப சிம்பிள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. இங்கே டினாமினேட்டரில் எழுத வேண்டிய எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும், அவ்வளோதான். சம் நம்பர் 24 எக்ஸாம்பிள் 9.8. ஸோ இந்த பிளேஸில் இந்த சீக்கண்டை டீன்னு கன்சிடர் பண்ணணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் tan x கிடைக்கும். ஸோ இது நியூமரேட்டரில் டிடின்னு எழுதிக்கலாம். இது 1 + t ஸ்கொயர். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது டேரெக்டாகவே நமக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். tan அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். கொஷின் நம்பர் 25 9.39ல் உள்ள ஒரு கொஸ்டின் தான். இந்த இதில் 5ம் இங்கே 4ம் இருக்குது. ஸோ 4 டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ 4 - 2னா 2, 2 டிவைடட் பை இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணுற வேல்யூ. இங்கே 2 - 2னா 0 ஆகிடும். ஸோ 1 டிவைடட் பை இதிலேருந்து 2 மைனஸ் பண்ணுற வேல்யூ, அவ்வளோதான். இதை மல்டிபிள் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். கொஷின் நம்பர் 26 10.4ல் எக்ஸசைஸ் 10.4ல் சம் நம்பர் 5 இந்த வேல்யூவை எக்ஸால் மல்டிபிள் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் 27th ஒன் எக்ஸசைஸ் 10.5ல் சம் நம்பர் 4ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு கூட. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ரூட்டை தனித்தனியாக எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுதணும். வேரியபிள் செப்பரேஷனில் எழுதணும். இன்டெகிரேட் பண்ணும்போது sin inverse x ஈக்குவல் டு sin inverse y + cன்னு ஆன்சர் கிடைக்கும். தென் 22nd ஒன் எக்ஸாம்பிள் 11.15 ரொம்ப சிம்பிள் தான். இந்த வேல்யூவை இன்டெகிரேட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f(x) dx ஈக்குவல் டு 1ன்னு எழுதிட்டு இந்த f(x) பிளேஸில் காப்பி பண்ணணும். இதை இன்டெகிரேட் பண்ணும்போது e பவர் -2x டிவைடட் பை -2ன்னு ஆன்சர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த பிளேஸில் -k/2 நான் இதை காமனாக எழுதிட்டு e பவர் இதில் இன்ஃபினிட்டி காப்பி பண்ணால் இன்ஃபினிட்டி, e பவர் இன்ஃபினிட்டி வேல்யூ 0, 1 அப்ளை பண்ணும்போது 0 காப்பி பண்ணும்போது e பவர் 0 வேல்யூ 1. ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 ஆப்போசிட் சைடு வந்து மல்டிபிள் பண்ணும்போது 1 2s are 2, k ஈக்குவல் டு 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். கொஷின் நம்பர் 29 எக்ஸசைஸ் 12.1ல் சம் நம்பர் 3 எக்ஸாக்டாக இதில் இருக்கிற 3 and -7/15 a and b பிளேசஸில் காப்பி பண்ணிவிட்டு நார்மலாக சால்வ் பண்ணாலே போதும். இதான் ஆன்சராக கிடைக்கும். கொஷின் நம்பர் 30 எக்ஸாம்பிள் 12.6ல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சப்டிவிஷன் தான். இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இதை ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெரிஃபை பண்ண முடியாது. அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் 31 ஃபைண்ட் த அசிம்ப்டோன்ஸ் ஆஃப் த கர்வ். இந்த பிளேஸில் அசிம்ப்டோன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இங்கே சால்வ் பண்ணும்போது 2 காமனாக இந்த பிளேஸில் 4 அப்ளை பண்ணும்போது 4 4s are 16 இல்லையா, 16 - 16 0வாக மாறிடும். 2 8s 2 4 4s are 16 2 16s are அப்படின்னு ஆன்சர் வரும். நியூமரேட்டர் இல்லாட்டாலும் டினாமினேட்டர் பிளேஸில் 0 ஆன்சர் வருது. ஸோ எக்ஸுக்கு -4 ப்ளஸ் எடுக்கிறோம். அப்போ நம்மளோட லிமிட் வேல்யூ -∞ ஆன்சராக கிடைக்கும். -4 ப்ளஸோட வேல்யூ எடுக்கும்போது +∞ வேல்யூ இருக்குது. ஸோ -4 + 4 இது ரெண்டுமே வெர்டிக்கல் அசிம்ப்டோன்ஸில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது இங்கே இந்த பிளேஸில் x² காமன் எடுத்து சால்வ் பண்ணால் இந்த 2 தான் ஆன்சராக இருக்கும். இதே பிளேஸில் -∞ அப்ளை பண்ணும்போது நமக்கு +2 தான் ஆன்சராக வரும். ஸோ y ஈக்குவல் டு 2 இஸ் ஹாரிசான்டல் அசிம்ப்டோன்ஸ்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 32
இந்த பிளேஸில் ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் 7.58 இருக்கக்கூடிய ஒரு சம் தான். இதை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 33 9.4 ஃபஸ்ட்டு சம். இதை ஈஸியாகவே இன்டெகிரேட் பண்ணலாம். UDV மெத்தடில் இன்டெகிரேட் பண்ணி எழுதிக்கலாம். யூன்னு எப்போவுமே எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0க்கு கொண்டு வர முடியுமோ அதை தான் செலக்ட் பண்ணணும். கொஷின் நம்பர் 34 9.29 இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சம் தான் இதுவும். இதோட ஃபைனல் வேல்யூ 1/2. கொஷின் நம்பர் 35 எக்ஸாம்பிள் 2.4 இருக்கக்கூடிய ஒரு சம் தான். இதோட இது dy/dx + py = q. இது இந்த ஃபார்மில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்னா dy/dx இருக்குன்னா இன்னும் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும்தான் நமக்கு y இருக்கணும், வேறு எங்கேயுமே y இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம e∫pdx இந்த வேல்யூ காப்பி பண்ணிவிட்டு சொல்யூஷனில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 36 இது எக்ஸசைஸ் 12.2 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின். கொஷின் நம்பர் 37 இது எக்ஸாம்பிள் 12.15 இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 38 இது எக்ஸாம்பிள் 12.17. இது டேரெக்டாக புக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினும் கூட. இதோட ஆன்சர் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூன்னு ஆன்சர் கிடச்சிருக்கும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸில் வந்து நமக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. மீனோட ஃபார்முலா NP = 2 அண்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா NPQ. ஸோ NPQ = 1.5. இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது P and Q வேல்யூ கிடைக்கும். அதை சால்வ் பண்ணி NPயில் காப்பி பண்ணும்போது என்னோட வேல்யூவும் கிடச்சிடும். தென் நம்மளோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் NCX P⁻x Q⁻n - x ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் அப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அந்த பிளேஸில் எக்ஸ் பிளேஸில் 0 காப்பி பண்ணும்போது இந்த ஆன்சர் டேரெக்டாக கிடைக்கும். தென் கொஷின் நம்பர் 39 இது எக்ஸாம்பிள் 10.20 தான். இந்த சம் இதில் dy/dxன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இந்த பிளேஸில் dy/dx இங்கேயும் dy/dx இருக்குது. அப்படின்னா இந்த வேல்யூ அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே ஆப்போசிட் சைடு வரும்போது -x² மாறிடும். dy/dx காமனாக எடுக்கும்போது இங்கே xy - x² மாறிடும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை கொண்டு வந்து இங்கே டினாமினேட்டரில் டிவைட் பண்ணிக்கலாம் y² / தென் இதை நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 40 இது 8.7 சம் நம்பர் 4. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. இது கொஸ்டின் நம்பர் 32 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி எழுதியிருக்கேன். கான்கேவ் அப்வர்ட் கான்கேவ் டவுன்வர்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இதில் எழுதியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 41லேருந்து எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்துக்கோங்க. வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. 41 எக்ஸசைஸ் 8.6 சம் நம்பர் 2, 41 B சம், எக்ஸசைஸ் 8.4 8th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், 42 A 7.8 4th சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 7.8 4th சம், B சம், எக்ஸசைஸ் 7.4 ஃபஸ்ட்டு சம்மில் 4th சப்டிவிஷன், 43 A எக்ஸாம்பிள் 7.59, B சம் எக்ஸாம்பிள் 9.68, சம் நம்பர் 44 A சம் எக்ஸசைஸ் 10.8 4th சம், B sum example 10.25, exercise 45 A sum, exercise 11.5 9th sum, B sum. இது 11.3 இருக்கக்கூடிய 5th சம்மோட மாடல். அதில் இந்த பிளேஸில் மட்டும் 3 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க, வேறு எல்லாமே சேம் சம் தான். நெக்ஸ்ட் ஒன் இந்த பி சம்மோட சம் சொன்னேன். இந்த பிளேஸில் 3 இருக்குது, அங்கே கொஸ்டினில் நமக்கு புக்கில் 3 இல்லை 1 தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ லிமிட்டும் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குது. ஸோ அந்த சம்மோட மாடல் சம் இது. 45 A சம், 12.1 9th சம், 46 A அண்ட் 46 B சம், 12.2 6th சம்மில் 4th சப்டிவிஷன், அண்ட் 47 ஃபஸ்ட்டு சம், 7.2 8th சம், 47 B சம், 10.5 ஃபஸ்ட்டு சம். ஸோ அவ்வளோதான். இதை வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா சம்மும் எழுதி பாருங்கள். தட்ஸ் ஆல்.